சரி, ஏன் இந்த ஜெபத்தை பண்ணினார் என்றால், சிறையிருப்பிலிருந்து வந்திருந்த அநேகர் அந்த தேசத்தில் இருக்கிற புறவினத்து பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள். இது தேவ சித்தப்படியானதா, தேவ சித்தப்படி அல்லாததா? பரவாயில்ல, கல்யாணத்துக்கு பிறகு மாத்திக்குவா பொண்ணு, கல்யாணத்துக்கு பிறகு பையன் மாத்திக்குவா, இப்படி எல்லாம் விளையாடவே கூடாது. கல்யாணத்துக்கு பிறகு அவன் மாத்திடுவான், கல்யாணத்துக்கு பிறகு அவள் மாத்தி விடுவாள், வேற மாதிரி. சரியா? இங்க என்ன நடந்துச்சு? புறவினத்து பெண்கள்லாம் அந்த தேசத்தில் இருக்கும் பொழுது சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் அந்த பெண்களை திருமணம் செஞ்சு கொண்டாங்க. எஸ்ரா இதை கேட்ட உடனே குமுறுகிறான், திகைக்கிறான். காம்ப்ரமைஸே கிடையாது. ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, புறஜாதிகளோடு புறவினத்து மக்களோடு கூட உங்களுக்கு எந்த கனெக்ஷனும் இருக்கக்கூடாது. அப்போ வேதத்தை படித்தவன், வேதத்தை கை கொள்ளுகிறவன், வேதத்துக்கு விரோதமா ஒரு காரியம் நடக்கும் பொழுது உடனே அதை சீர்படுத்த எழும்பி நிற்கிறான். அந்திப்பலி செலுத்த நேரத்தில் அழுது புலம்பி எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில மக்கள் எல்லாம் தீர்மானம் பண்ண அழைக்கிறான். கடைசி அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். இப்பொழுது நீங்கள் உங்கள் பிதாக்களின் தேவனாகி கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய பிரியத்தின்படியே செய்து தேசத்தின் ஜனங்களையும் மறுஜாதியான ஸ்திரீகளையும் விட்டு விலகுங்கள் என்றான். நல்லா கவனிங்க, இந்த பீப்புள் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்கன்னா, கல்யாணம் ஆயிட்டு குழந்தெல்லாம் பிறந்துட்டு இப்ப தீர்மானம் எடுக்கணும். எஸ்ரா சொல்றாரு விலக்கு அப்படிங்கிறாரு. நம்ம என்ன செய்யுமா, பிள்ளைலாம் பிறந்துருச்சுங்க, அது எப்படிங்க, அதெல்லாம் செய்ய முடியாதுங்க. அன்னைக்கு அந்த ஸ்திரீகளையும் விட்டாங்களாம், அந்த தவறான அந்த தேவனுடைய சித்தமற்ற அந்த உறவுகளில் இருக்கிற பிள்ளைங்களையும் விட்டாங்களாம். எல்லாரும் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்கள். இது ஒரு பெரிய சீர்திருத்தம் இஸ்ரவேலிலே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பக்தனுக்கு இந்த வைராக்கியம் எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? வசனத்தை சரியா படிச்சா வைராக்கியம் வரும். ஹல்லேலூயா. வசனத்தை சரியா படிச்சா நோ மோர் காம்ப்ரமைஸ். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனம். பவுல் எழுதுகிறார் ரோம திருச்சபைக்கு, அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களின் குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அழகா எழுதிட்டாரு பவுல். புதிய ஏற்பாட்டில் எழுத, நீ உன்னை கத்துக்கிட்டல்ல, அதுக்கு விரோதமான எல்லாத்தையும் நீ என்ன செஞ்சிடணும்? விட்டு விலகணும். நல்லா கவனிங்க, பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும், அதான் தேவ சித்தம். அசுத்தத்தை விடணும். இரக்கம் உள்ளவர்களா இருக்கணும், அதான் தேவ சித்தம். கடின இருதயத்தை விட்டுறணும். மன்னிக்க வேண்டும், அதான் தேவ சித்தம். அப்போ மன்னிக்க மனமற்ற தன்மையை எடுத்து போட்டுறணும். ஆண்டவர் பைபிள்ல சொன்னதை படிக்க 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 அதற்கு விரோதமான எல்லாவற்றையும் நீங்க விட்டு விலகுவீர்கள், வாழ்க்கை பரிசுத்தமாகும். ஹல்லேலூயா. பெரிய சீர்திருத்தத்தை அன்றைக்கு இஸ்ரவேல் செய்தான்.